ஹாய் எவ்ரிவன், நான் தான் உங்க டாக்டர் ஸ்னேஹா. அம்மா, நான் சில கண்டிஷன்ல பிரெஸ்ட் மில்க் கொடுக்கலாம், சில கண்டிஷன்ல கொடுக்க கூடாதுன்னு சொன்னல, அந்த கண்டிஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். அம்மா, HIV பாசிட்டிவ் மதர் வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது நம்ம சொல்லுவாங்க. கரெக்ட்டுமா. ஆக்சுவலி என்னன்னா, HIV வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களான்னு வந்து பார்க்கணும். ட்ரீட்மெண்ட் எடுக்காத மதர்னா பிரெஸ்ட் ஃபீட் வந்து பண்ணக்கூடாது. அண்ட் தென் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்கள வந்து வைரல் லோடு வந்து பார்ப்பாங்க. அந்த லோடு வந்து அதிகமா இருந்ததுனாலும் அவங்க பிரெஸ்ட் ஃபீட் வந்து பண்ணக்கூடாது. இதுலயும் வந்து ரிஸ்க் பெனிஃபிட் வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து பிரெஸ்ட் மில்க் கொடுத்து HIV வரதை விட அந்த குழந்தை பிரெஸ்ட் மில்க் இல்லாம இறந்துரும் அப்படின்ற செட்டிங்னு ஒன்று இருக்கு. அது வந்து லோ ரிசோர்ஸ் செட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து பிரெஸ்ட் மில்க் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எல்லாமே வந்து டாக்டர் கிட்ட கேட்டு பண்ணுவாங்க. அம்மா, இப்போ டிபி இருக்குல்ல, டிபி இருக்க மதர்ஸ் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்னா பிரெஸ்ட் மில்க் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? கரெக்ட்மா. இப்ப டிபி இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் அது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். எடுக்கிற வரைக்கும் அவங்க பிரெஸ்ட் மில்க் கொடுக்க கூடாது. 2 வீக்ஸ்க்கு அப்புறம் கொடுக்கலாம் தாய்ப்பால் வந்து கொடுக்கலாம். ஓகே ஓகே. அம்மா, கேன்சருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கல்லம்மா, கீமோதெரப்பி ரேடியோதெரப்பின்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்து அவங்க அப்படி இருக்கிறவங்க வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணலாமா பண்ணக்கூடாதுமா? தாய்ப்பால் கொடுக்க கூடாதுமா. கரெக்ட். கீமோதெரப்பி ரேடியோதெரப்பி எடுக்கிறவங்க வந்து தாய்ப்பால் கொடுக்கறத அவாய்ட் பண்றது நல்லதுமா. அம்மா, சில மதர்ஸ் வந்து கொக்கைன், ஹெராயின் இந்த மாதிரி இல்லிசிட் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து எடுத்துப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து பிரெஸ்ட் மில்க் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? கொடுக்க கூடாது. கரெக்ட். இவங்க எல்லாம் வந்து பிரெஸ்ட் மில்க் கொடுக்க கூடாது. அது வந்து குழந்தைய பாதிக்கும். அம்மா, ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ்ன்னு சொல்லுவாங்கல்லம்மா, அதை என்னன்னு சொல்லுவீங்க? அக்கின்னு சொல்லுவாங்க. அந்த அக்கி இருக்குல்லம்மா, அந்த அக்கி வந்து ஒரு பிரெஸ்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரெஸ்ட்ல இருக்கிறது கொடுக்கலாமா? அந்த பிரெஸ்ட்ல கொடுக்கலாமா தாய்ப்பால்? கொடுக்க கூடாது. கரெக்ட். அந்த பிரெஸ்ட்ல கொடுக்க கூடாது. இன்னொரு பிரெஸ்ட்ல வந்து கொடுத்துக்கலாம் தாய்ப்பால். ஓகே ஓகே. அம்மா, இப்ப ஐரிஸ் மெடிகேஷன் சிலது இருக்குமா, அதாவது அதிக பாதிப்புள்ள ட்ரக்ஸ், அத மருந்துன்னு சிலது இருக்கு. லைக் லித்தியம், அதுக்கப்புறம் கேன்சர் ட்ரக்ஸ், அந்த மாதிரிலாம் வந்து சிலது இருக்கு. இந்த லித்தியம்லாம் யாருக்கு கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, சைக்காட்ரிக் பேஷண்ட் இருக்காங்களா, அவங்களுக்கு மனநல பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல கொடுக்குற ட்ரக்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க மதர்னா, அவங்க வந்து தாய்ப்பால் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? கொடுக்க கூடாது. கரெக்ட்மா. இந்த மாதிரி ஐரிஸ் மெடிகேஷன் எடுக்கிற மதர்ஸ் வந்து தாய்ப்பால் வந்து கொடுக்க கூடாது. மோஸ்டா இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து பிரெக்னன்ட் உமனுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. சோ அப்படி அவங்க தாய்ப்பால் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அதை டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. சோ அப்படி எடுக்கும் போது தாய்ப்பால் கொடுக்க கூடாது. அம்மா, கிளாசிக் கேலக்டோசீமியான்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அதுல வந்து என்னன்னா, தாய்ப்பால்ல வந்து லாக்டோஸ்னு ஒண்ணு இருக்கும். அந்த லாக்டோஸ் வந்து குழந்தைக்கு செரிமானம் ஆகாது. அந்த கண்டிஷன்ல வந்து தாய்ப்பால் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? கொடுக்க கூடாது. கரெக்ட். அந்த கண்டிஷன் வந்து தாய்ப்பால் கொடுக்க கூடாதுதான். ஆனா வந்து நான் முன்னாடி சொன்னேன்ல, பிரெஸ்ட் மில்க் ஜாண்டிஸ், அதுல வந்து கொடுக்கலாம். ஆனா இதுல கொடுக்க கூடாது. இது வந்து கிளாசிக் கேலக்டோசீமியான்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன்ல வந்து கொடுக்க கூடாது. ஓகே ஓகே. சிக்கன் பாக்ஸ் இருக்குல்ல, அம்மன்னு சொல்லுவாங்கல்ல, அம்மா வந்து இருக்கிற அம்மாங்கள் வந்து கொடுக்கலாமா தாய்ப்பால்? கொடுக்க கூடாது. அது வந்து என்னன்னா, அம்மா இருக்குல்ல, அது வந்து ஸ்டேஜ் தான் வந்து அது கொட்டோல ட்ரஸ்ட் ஆகி விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க கொடுக்கலாம். அதுக்கு விழுறதுக்கு முன்னாடி வரைக்கும் கொடுக்காம இருக்கிறது நல்லது. அவங்க இப்படி வேணா பண்ணலாம், டைரக்டா குழந்தைக்கு கொடுக்காம அத தாய்ப்பாலை எடுத்து அதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஏன்னா அந்த லேஷன்ஸ் பட்டாதான் குழந்தைங்களுக்கு பாதிக்கும். அது படாம அவங்க எடுத்து கொடுக்கலாம் தாய்ப்பாலை. இந்த மாதிரி பல கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு இதை மீறி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.